நம்ம எவ்வளோ பாராட்டுகள் சந்திச்சுக்கணும் பேசணும் போகலாம். பட் எங்கள் இனத்துலேருந்து ஒரு அடையாளமாக திகழக்கூடிய ஐயா அவர்கள் இந்த விழா நடத்துறது எங்களுக்கு ஆஸ்கார் வாங்கினதுக்கு ஒரு சமமாக நான் வந்து இதை கருதுறேன். தியேட்டரில் வெற்றி அடையாத நிறையா படங்கள் வந்து ஓடிடிகளில் போகிறதில்ல, வாங்க மாட்டாங்க. நான் தமிழனாக பிறந்ததுக்கு அந்த அந்த இடத்துல தான் நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். என்னென்னா நம்ம எல்லாருமே தனித்தனி அமைப்பாக இருக்கோம், ஆளுக்கு ஒரு கொள்கை இருக்குது, ஆளுக்கு சில முரண்பாடுகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. இருந்தாலும் கூட ஒரு தமிழனுக்கு ஒரு பிரச்சனை என்னும்போது ஒட்டுமொத்த பேர் இணைஞ்சு நின்னது வந்து நான் அந்த இடத்துல வந்து பெருமையாக நினைக்கிறேன். பொதுவாக வந்து ஈழத்தமிழர் ஈழத்தமிழர் வரலாறு பெற்ற படங்கள் எந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லையும் இருக்காது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் நம்ம வரலாறு இருக்காது. என் தந்தை சகாயம் ஐயாவை காட்டி தான் என்னை வளர்த்தார். இதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு முக்கியமான விஷயம், இவங்களை கட்டிக்கிட்ட மனைவிமார்கள் அவங்க படுற பாடு படாத பாடு. அவங்க யாரோட நிற்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் இவ்வளவு அநீதிகள் நடக்கக்கூடிய உலகத்தில் ஒருத்தர் நேர்மையாக நிற்கணுமே, அவனை காப்பாற்றணுமேன்றதுக்காக இவங்க நிற்பாங்க. வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். எங்கள் இனத்தின் பெருமைமிகு அடையாளம் ஐயா அண்ணன் சகாயம் அவர்களுடைய தம்பி வேலை முடிஞ்சா அண்ணன் சகாயம் அவர்கள் தலைமையில் இந்த பாராட்டு விழா நடப்பது ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னென்னா நான் வந்து தமிழ்ச்செல்வன் ஒரு படம் விஜயகாந்த் சார் படம் பார்க்கும்போது அதில் வந்து விஜயகாந்த் சார் வந்து கலெக்டாக நடிச்சிருப்பார். அப்பா பாரதி ராஜா அவங்களுடைய இயக்கத்தை வந்து படம். அப்போல்லாம் நமக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்ம இந்த மாதிரி ஒரு மாவட்ட ஆட்சியரெல்லாம் பார்ப்போமா அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அது நம்ம வாழ்கிற காலத்திலேயே நம்ம இனத்திலேயே அப்படி ஒரு பெருமைமிகு அடையாளமாக இருக்க ஐயா சகாயம் அவர்கள் வந்து இந்த விழாவை எடுத்துருப்பது ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்ன இதில் ஒரு பெருமைனா, நம்ம எவ்வளோ பாராட்டுகள் சந்திச்சுக்கணும் பேசணும் போகலாம். பட் எங்கள் இனத்துலேருந்து ஒரு அடையாளமாக திகழக்கூடிய ஐயா அவர்கள் இந்த விழா நடத்துறது எங்களுக்கு ஆஸ்கார் வாங்கினதுக்கு ஒரு சமமாக நான் வந்து இதை கருதுறேன். நான் வந்து இந்த விழாவை வந்து இந்த படத்தை பற்றி பேசுகிறத விட இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எனக்கு உதவி செய்த நண்பர்களை பற்றி தான் நான் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். இந்த படம் வந்து நான் ப்ரெஸ் ஷோ போடும்போது எனக்கு வந்து தியேட்டர் கிடைக்காதுன்றது எனக்கு ஒரு 6 மணிக்கு வந்து தகவல் தெரியப்பட்டது. நான் அப்போவே ப்ரெஸ் ஷோ கேன்சல் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கும்போது வேணாம், படத்தை மக்கள் பார்க்கட்டும், பார்த்துட்டு மீடியாக்கள் வந்து நல்லா இல்லைன்னு சொன்னாங்கன்னா நம்ம கடந்து போயிடுவோம், நல்லா இருக்குன்னு அவங்க உணர்ந்தாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இதை பற்றி நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் அண்ணன் கௌதம் அண்ணனுக்கு நான் கால் பண்ணேன். அவர் ஏதாவது வெளியூரில் இருக்கேன்னு கூட சொல்லியிருக்கலாம். நம்ம அழைத்த போது வந்து இல்லைங்க எனக்கு, ஏன்னா அவர் சினிமாவில் இருக்கார், இந்த பிரச்சனைகளை சந்திக்கும் போது அவருக்கு நாளைக்கு வந்து சினிமாக்குள்ளே அவருக்கு நெருக்கடிகள் வரலாம். அப்போ அவர் வந்து நான் வெளியூரில் இருக்கேன், இல்லை கொஞ்சம் தள்ளி இருக்கேன், நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம். நான் அழைச்ச உடனே அடுத்த 10 நிமிஷத்தில் அங்கே வந்து நின்றார். முதல்ல அண்ணன் கௌதம் அண்ணன் அவர்களுக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிக்க வந்து கட்டாயிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து பெரும் முனைப்பாக இருந்தது வந்து அண்ணன் கார்ட்டூன் பாலா அவர்களும் ஐயா ஏகலைவன் அவர்களும் ரொம்ப முனைப்பாக வந்து அந்த படத்தை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துன்னு சொல்லிட்டு கார்ட்டூன் பாலா அண்ணனா ஏகலைவன் அவர்கள் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. நான் வெளியிட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த படம் வந்து நான் அன்றைக்கி ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு போயிட்டேன். போனதுக்கப்புறம் எனக்கு வந்து அண்ணன் களஞ்சியம் அப்புறம் பாலகுமாரன் போன்றவர்கள்லாம் வந்து பெருந்துணையாக இருந்தாங்க. மறுநாள் காலையில் நான் சரி அவ்வளோதான், இந்த படம் வந்து முடிஞ்சு ஓடிடி ப்ளஸில் வெளியிடணும் நான் முடிவு எடுத்தது கூட என்னென்னா, நம்ம இமீடியட்டாக வந்து அமேசானுக்கோ இல்லை வேறு எந்த பிளாட்ஃபார்முக்கோ நம்ம ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க, தியேட்டர்களில் வெற்றி அடைந்த படங்களை மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க. தியேட்டரில் வெற்றி அடையாத நிறையா படங்கள் வந்து ஓடிடிகளில் போகிறதில்ல, வாங்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் தியேட்டரில் வெற்றி அடையாதுன்னா இது ஒரு ஷோ கொடுத்து தியேட்டருக்கு போய் இது எப்படி வெற்றி படமாகும், இது எப்படி அமேசான் பிளாட்ஃபார்மில் வர முடியும், ஆகாவில் வர முடியும், எந்த பிளாட்ஃபார்முக்கும் வாய்ப்பு இல்லை. அப்போ எனக்கு வந்து சரி ஒரே ஆப்ஷன், அப்போ இருந்த ஆப்ஷன் வந்து ஓடிடி ப்ளஸ் தளம் தான். சரி ஓடிடி ப்ளஸ் தளத்தில் கொடுத்துருவோம்னு சொல்லி இருக்கும்போது மறுநாள் காலையில் வந்து அண்ணன் வேல்முருகன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், அண்ணன் வேல்முருகன் தமிழக வாழ் உரிமை கழகத்தின் கழகத்தின் தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து எனக்கு வந்து அழைச்சாங்க. அழைச்சிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார். சொன்னோன்னே நீங்கள் உடனே என்னுடைய அலுவலகத்துக்கு வர முடியுமான்னாரு. அப்புறம் அவருடைய அலுவலகத்துடைய முகவரியை வாங்கிட்டு அங்கே அலுவலகத்துக்கு போனேன். அவர் உடனே வந்து ஒரு அறிக்கையை கொடுத்து நான் இதுக்கு ப்ரெஸ் மீட் வைக்கிறேன்னு சொல்லி அந்த ப்ரெஸ் மீட்டுக்கும் வந்து ஐயா தியாக அவர்கள், அப்புறம் திருமுருகன் காந்தியன் அவர்கள், கொளத்தூர் மலியனன் அவர்கள், வன்னியரசு அவர்கள், அப்படி ஏகப்பட்ட பேர் வந்து தனியரசன் அவர்கள், எஸ்சி முபாரக் அவர்கள் எல்லாருமே வந்து ஆதரவு கொடுத்தாங்க.
இதை தாண்டி வந்து அண்ணன் சீமானன் அவர்கள் வந்து திங்கக்கிழமை மறுநாள் அந்த வாரம் திங்கக்கிழமை வந்து அண்ணன் சீமானன் ஒரு கண்டன அறிக்கையை கொடுத்துருந்தாங்க. இதை தாண்டி உலகம் முழுக்க வந்து வட அமெரிக்காவிலேருந்து, பிரான்ஸ்லேருந்து, ஜெர்மனிலேருந்து, நம்ம பக்கத்து மாநிலமான கனடா தமிழ் சங்கத்திலேருந்து எல்லா ஊர்லேருந்து வந்து இதுக்கு வந்து கண்டன அறிக்கை தெரிவித்து பெரிய ஒரு ஆதரவு கரம் நீட்டினாங்க. இந்த படம் வந்து வெற்றி அடைன்னு சொல்லி எல்லாருமே ஆதரவு கரம் நீட்டினாங்க. உண்மையாகவே வந்து எனக்கு அதில் ஒரு பெருமை என்னென்னா, நான் தமிழ்நாடாக பிறந்ததுக்கு அந்த இடத்துல தான் நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். என்னென்னா, நம்ம எல்லாருமே தனித்தனி அமைப்பாக இருக்கோம், ஆளுக்கு ஒரு கொள்கை இருக்குது, ஆளுக்கு சில முரண்பாடுகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. இருந்தாலும் கூட ஒரு தமிழனுக்கு ஒரு பிரச்சனை என்னும்போது ஒட்டுமொத்த பேர் இணைஞ்சு நின்னது வந்து நான் அந்த இடத்துல வந்து பெருமையாக நினைக்கிறேன். இப்படி நம்ம தனித்தனியாக நின்னால் கூட யாருக்காவது ஒரு பிரச்சனைனா நம்ம முன்னே நின்னோம்னா நம்மளை யாரும் வீழ்த்த முடியாதுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதை தாண்டி இந்த படத்தை எடுக்கிறதுக்காக நான் ஒரு கதையை வந்து ஈஸியாக சொல்லலாம், அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படி வந்து இந்த படத்தை வந்து தயாரிக்கிறதுக்காக கருணாசனன் வந்து முன் வந்தது வந்து உண்மையாக பாராட்டுக்குரியது. ஏன்னா அவர் சினிமாவில் இருக்கார், அவருக்கு சினிமாவில் ஒரு வியாபாரம் நுணுக்க தெரியும், இது எந்த அளவுக்கு போகுன்றதும் தெரியும். அப்படி எல்லா வியாபாரமும் தெரிந்த ஒருவர் வந்து இந்த படத்தை தயாரிக்க முன் வந்திருக்காருன்றது வந்து உண்மையாகவே வந்து பாராட்டுக்குரியது. அது இல்லாமல் இதை பற்றி என்னென்னு இந்த தொழில் தெரியாமல் ராவணகுமார் அண்ணன் வந்து மக்கள் பாதை இயக்கத்தில் பயணிக்கிறாரு. அவர் வந்து அவர் தமிழ் தேசிய ஆர்வலர்ன்றதுனால அந்த கதையை கேட்டவுடனே நான் பண்ணுறேன்னு முதல்ல 10 லட்ச ரூபா கொடுத்து வந்து அவர் ஆரம்பிச்சு வந்து உண்மையாகவே அவரை பாராட்டுக்குரியது. அவரை தொடர்ந்து ராஜேந்திரன் ஒருத்தர் துபாயில் உள்ளவர், அவர் அங்கே இருக்கார், இங்கே என்ன நடக்கும்னு கூட அவருக்கு தெரியாது. இவங்களை எல்லாம் ஒரு புள்ளியில் ஒருங்கிணைச்சது வந்து அந்த தமிழ் தேசியம்னு ஒரு ஒற்றை புள்ளி தான். எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு தம்பி கிட்டுக்கிட்ட கொடுத்து இந்த படத்தை வந்து இயக்குதுருக்கேன். கிட்டுவும் இந்த படைப்பை வந்து மிக நேர்மையாக பண்ணியிருப்பான். அதாவது வந்து கிட்டுக்கிட்ட வந்து ஒரு திறமையை வந்து ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்தில் ஒரு கருத்தை சொல்லணும்னா தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த ஒரு இயக்குனர். ஏன்னா எல்லாருமே 2 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் படம் சொல்கிறதெல்லாம் ஈஸியாக சொல்லிடலாம். ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்தில் ஒரு கண்டென்ட் வந்து சொல்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதில் வந்து ரொம்ப ஆற்றல் மிக்க தம்பி கிட்டு இந்த படத்தை வந்து உண்மையாகவே வந்து ரொம்ப நேர்த்தியாக சிறப்பாக பண்ணியிருந்தான். அப்போ எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்க தளத்தில் இந்த படத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உலக தமிழ் மக்கள் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் தேட்டரில் போகலே தவிர உலக நாடுகள் எல்லா நாடுலையும் போச்சு. டென்மார்க்கில் போச்சு, வட அமெரிக்காவில் போச்சு, பிரான்ஸில் போச்சு, லண்டனில் போச்சு, ஸ்வீடனில் போச்சு, எல்லா கண்ட்ரிலையும் போச்சு. அது வந்து உண்மையாகவே வந்து ரொம்ப வியப்பாக இருந்தது. இதை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக முயற்சி பண்ணாங்க. அப்போ எல்லாரும் அவங்கவுங்க தளத்துலேருந்து போராடும் போது நான் இருக்க சினிமா துறையில் என்னோட தளத்துலேருந்து என்னால் அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நான் முயற்சி எடுத்தேன். அந்த முயற்சி தான் இந்த படத்தோட இந்த OTT ப்ளஸில் வெளியானதுக்கானது. இப்போ இதில் எனக்கு வந்து இப்போ இன்னைக்கு நிலைமைக்கு நான் வெற்றியாக பார்க்குறது, கௌதம் அண்ணன் கூட இந்த படம் பெரிய வெற்றி இல்லைன்னு சொன்னாங்க. அது அண்ணன் வந்து கமர்ஷியலாக அது சொல்கிறாங்க. பட் நான் வெற்றியை எப்படி பார்க்குறேன்னா, நம்ம படங்களுக்கு வந்து பொதுவாக வந்து ஈழத்தமிழர் வரலாறு பெற்ற படங்கள் எந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லையும் இருக்காது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் நம்ம வரலாறு இருக்காது. ஆனால் முதல் முறையாக நம்ம படத்தை கொண்டு போய் சல்லியர்கள் படத்தை எல்லா டிஜிட்டல் பிளாட்ஃபார்மையும் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஈழத்தமிழர்கள் வரலாறுன்னு சர்ச் பண்ணிங்கன்னா சல்லியர்கள் படம் கண்டிப்பாக வரும். அது மிகப்பெரிய வெற்றி. நம்மளுடைய முதல் இலக்க போய் ரீச் பண்ணிட்டான். இனி அடுத்தடுத்து எல்லா படங்களும் எல்லாரும் அது முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளுடைய வரலாறுகள் வந்து எல்லா OTT தளத்துலையும் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுதான் வரலாறாக இருக்குது. என்னென்னா நம்மளுடைய வரலாறு தப்பாக சொல்லிட்டு போயிடுறாங்க. எவனோ ஒருத்தன் வந்து புக் எழுதிட்டு போயிடுறான். அது ஒரு ஜென்ரேஷனுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அதுதான் வரலாறுன்னு ஆகிடுது. அவன் தப்பாக எழுதுனானா சரியாக எழுதுனானா அன்றைக்கி இருக்கவன் அதை கண்டுக்கிறது கிடையாது. அப்போ எவனா ஒருத்தர் எழுதி வச்சுட்டு போனதோ அது நாளைக்கு வரலாறுன்னு வாங்க. இல்லை அந்த புக்கில் அப்படி தான் சொல்லியிருக்கு, அவர் அப்படி தான் எழுதிட்டு போயிருக்காரு, அவர் ஏதோ ஒரு எழுதி போயிருப்பார், அதுவே நாளைக்கு வரலாறாக மாறிடும். அப்போ தப்பாக இங்கே வரலாறுகளை சொல்லிட்டு போயிடுறாங்க, படைப்புகளையும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ சரியாக சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கி நம்ம இருக்கோம். நமக்குன்னு நம்மளுடைய வரலாறுகள் நிறையா, நம்முடைய எல்லாமே வந்து தப்பாக சொல்லப்பட்டு நம்ம வரலாறுகள் மறைக்கப்பட்ட இனம் தான் நம்ம. ஸோ அந்த வகையில் முதல் முயற்சியாக அந்த சல்லியர்கள் படம் வந்து நம்ம தமிழர்கள் மத்தியில் சேர்ந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது எனக்கு மிகப்பெரிய பெருமை. மீண்டும் சொல்கிறேன், எங்கள் ஐயா கிட்ட வந்து இந்த பாராட்டை பெறுறது வந்து நாங்கள் ஒரு பாக்கியமாக நினைக்கிறோம். நாங்கள் வாழ்ந்த காலத்தில் எங்கள் ஐயா நல்லகண்ணு போன்றவர்கள், எங்கள் ஐயா சகாயம் போன்றவர்கள்லாம் இந்த மண்ணில் வாழ்ந்த வந்து எங்கள் இனத்தினோட பெருமையாக நினைக்கிறோம். அவர் ஐயால் நாங்கள் பாராட்டப்படுறதை பெருமையாக நினைத்து வந்திருந்த அனைவருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. என் உயிரோடு கலந்து என் உணர்வோடு கலந்து இன்றும் என்னுடன் வாழும் எம் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களுக்கு வணக்கம். அந்த சின்ன பசங்க யங்ஸ்டர்ஸ், தம்பி இப்படி வாங்க, சைடில் இங்கே முன்னாடி வாங்க,
ஓடியாங்க ஓடியாங்க, உங்களுக்காக தான் வந்திருக்கேன் இங்கே. அந்த சின்ன பசங்க உட்காந்துருக்கீங்க, வாங்கம்மா முன்னாடி வாங்க. கேமராக்கு முன்னாடி உட்காந்துருக்கீங்க, இப்படி ஃப்ரண்ட்டில் வாங்க. இங்கே வாங்க, இங்கே வாங்க, எல்லாம் முன்னாடி வாங்க. வணக்கம். உங்களை முன்னாடி வர சொன்னதுக்கு காரணம் அதுதான். இன்றைக்கி நான் பேச வந்ததே உங்கள்கிட்ட தான். ஏன்னா உங்களுக்காக தான் இந்த தளத்தை நான் வந்து உருவாக்கினேன். அதனால தான் இன்றைக்கும் நான் பின்வாங்காமல் இதே தளத்தில் நான் வந்து பயணிச்சிட்டு இருக்கேன். ரொம்ப முக்கியமாக நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு, அதுவும் ரொம்ப குறிப்பாக அந்த விழாவுக்கு வந்ததுக்கு ஒரே ஒரு முக்கியமான காரணம் ஐயா சகாயம் அவர்கள் மட்டும்தான். உண்மையாக சொல்லப்போனால் யாருக்காகவும் இங்கே வரல. நான் வந்ததுக்கு ஒரே காரணம் ஐயா சகாயம் அவர்கள் மட்டும்தான். என் வாழ்க்கையில் இது நடக்குமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா மேதகு படம் வந்து முதல்ல பிளாக் ஷீப்பில் ரிலீஸ் ஆனபோது அடுத்த நாள் ஐயா கூப்பிட்றாங்க எனக்கு. அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு வாரம் கழிச்சு ஐயா கூப்பிட்றாங்க எனக்கு. ஒரு 20 நிமிஷம் அது வந்து உரையாடல். அப்போ தான் முதல் முறையாக நான் ஐயா கூட பேசுகிறேன். ரொம்ப உன்னிப்பாக அந்த படத்தை கவனித்து நிறையா தகவல்களை சொல்லி என்னை பாராட்டினாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஐயா பேசும்போது எனக்கு ஏன் அவ்வளோ சந்தோஷம் ஏற்பட்டது அப்படின்னா, என் தந்தை சகாயம் ஐயாவை காட்டி தான் என்னை வளர்த்தார். என் தந்தை ஒரு அரசு மருத்துவர், அசிஸ்டன்ட் டைரக்டர் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஜாயின்ட் டைரக்டர் ரிட்டையர்ட் ஆனார் டாக்டர் வி.ஏ. திருப்பதி ஃப்ரம் வெட்டினரி டிபார்ட்மெண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. எங்கள் அப்பா ஏன் இவரை காமிச்சு வளர்த்தார் அப்படின்னா, எங்கள் அப்பா அப்படி தான் வாழ்ந்தார். இன்ன வரைக்கும் அரசாங்கத்தில் கொடுத்த ஒரே ஒரு வீடு 1 BHK, ஒரே ஒரு வீடு, அது அரசாங்கத்தில் லோன் போட்டு கொடுத்தாங்க. அந்த வீட்டில் தான் இன்னும் எங்கள் அப்பா இருக்கார். ஆனால் எங்கள் அப்பா கூட ஜாயின்ட் டைரக்டராக இருந்த எத்தனையோ பேர் எவ்வளோ கோடி சொத்து வீடு எல்லாமே வச்சுருக்காங்க. நான் ஒரு 12வது படிக்கும்போது நான் எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன். அப்போ வந்து சாஸ்திரா பல்கலைக்கழகம்னு ஒன்று இருக்கும் தஞ்சாவூரில். இந்த விஷயத்தெல்லாம் நான் இங்கே பகிர்ந்தே ஆகணும், ஏன்னா இதை விட்டால் எனக்கு வேறு வாய்ப்பு கிடைக்காது. சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் எனக்கு வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எனக்கு ஒரு கோர்ஸ் ஒன்று அப்போ கிடைக்கிது. அப்போ ஒரு வருஷத்தோட ஃபீஸ் வந்து 2 லட்சம் ரூபாய். அப்போ எங்கள் அப்பா கூட இருந்த சக அதிகாரிகளோட பையர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ காலேஜில் சேர்றாங்க, சத்யபாமாங்கிறாங்க, SRM. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அப்போ என்னுடைய மருத்துவக் கல்லூரி கட் ஆஃப் வந்து 247. எனக்கு லாஸ்ட்டாக கிடச்சது வந்து வெட்டினரி காலேஜ் கிடச்சிது எனக்கு. அப்போ வேண்டாம், இது வேண்டாம், நீ படித்த டாக்டருக்கு படி, இல்லைன்னா அந்த ஃபீல்டில் ஏதாவது படின்ட்டாரு. எனக்கு சாஸ்திரா காலேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப பெருசாக இருக்கும். அதில் நான் கேட்டேன் அப்பாட்ட, என்னுடைய தகுதிக்கு உனக்கு என்ன கட்ட முடியுமோ, உன்னுடைய தகுதிக்கு எங்கே சீட்டு கிடைக்குமோ அங்கே படினாங்க. பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் பிடெக் பயோடெக் கிடச்சிது. நான் அங்கே போய் சேர்ந்தேன். அதுவுமே எங்கள் அப்பா சொன்னார், அந்த யூனிவர்சிட்டியில் படி, அது ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அங்கே படினார். அப்போது எங்கள் அப்பா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே ரொம்ப நேர்மையாக இருந்தால் வந்திருக்காரு. அவரை பார்த்து வளர்ந்த ஒரே காரணத்தினால தான் என்னால் இந்த களத்தை விட்டு நேர்மையாக வெளியில் வர முடியலை. செத்து சுண்ணாம்பாகிட்டு இருக்கேன் 4 நாளும். என் தந்தை நினைத்திருந்தால் இன்னைக்கு பல கோடி சம்பாரிச்சிருக்கலாம். ஐயாவுக்கு தெரியும் ஒரு இன்சூரன்ஸ் கையெழுத்துக்கு வந்து எவ்வளோ வாங்குவாங்கன்னு ஐயாவுக்கு தெரியும். ஒரு தடவை ஒரு மிகப்பெரிய பேர் இழப்பு கந்தரக்கோட்டை மாவட்டத்தில், புதுக்கோட்டை மாவட்டத்தில். அப்போ இன்சூரன்ஸ் பண்ணாமல் இருந்த மாடுகளுக்கு அப்போ இன்சூரன்ஸ் பண்ண வந்து அப்பாட்ட நிற்கிறாங்க, ஏன்னா பணம் கிடைக்கணும். ஓட தெருவில் விரட்டி விட்டார். எந்திரிச்சு போங்கடான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சார் எல்லா ஃபைலையும். இதை நீ முறையாக முன்னாடியே பண்ணியிருக்கணும், நீ இப்போ பண்ணக்கூடாதுன்னு. அப்படி மற்றவர் சொத்துக்கு ஆசைப்படாமல், பிறர் காசுக்கு ஆசைப்படாமல் வாழ்ந்த ஒரு மருத்துவரின் அவருடைய கட்டுப்பாட்டில் வளர்ந்த ஒரே காரணத்தால் பிறருடைய காசுக்கு ஆசைப்பட மனம் வரவில்லை. சம்பாதிக்கவும் தோண மாட்டேங்குது, பெரும் கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி என்னென்னா, இவங்கெல்லாம் நேர்மையாக இருந்துட்டு போயிடுவாங்க. அவங்க பிள்ளைகளை இப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு சில இடங்களில் குற்ற உணர்ச்சி வரும். ஒரு சின்ன காசுக்கு எதிர்பார்த்தா கூட மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி வரும். இதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு முக்கியமான விஷயம், இவங்களை கட்டிக்கிட்ட மனைவிமார்கள் அவங்க படுற பாடு படாத பாடு. எங்கள் அம்மா கிட்ட கேட்குற எல்லா சொந்தக்காரங்களும் சாதாரண ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் பியூனாக கூட இருப்பாங்க. அவங்க ஒய்ஃப் பயங்கர கோல்டோட வருவாங்க. எங்கள் அம்மா வேறு தாலிக்கையோட போவாங்களா, என்னம்மா நீ டாக்டர் பொண்டாட்டி. எங்கள் அம்மா இன்ன வரைக்கும் அப்படி தான் இருக்காங்க. அதெல்லாம் சகிச்சுக்குவாங்க. ஏன்னா
அவங்க யாரோட நிற்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் இவ்வளவு அநீதிகள் நடக்கக்கூடிய உலகத்தில் ஒருத்தர் நேர்மையாக நிற்கணுமே, அவனை காப்பாற்றணுமேன்றதுக்காக இவங்க நிற்பாங்க. சத்தியமாக சொல்கிறேன், என் பொண்டாட்டி அதே பாட்டு தான் பண்ணுறான் இப்போ. ஆமாம், என்ன கேட்குறான்னா, நீ வந்து நல்ல கமர்ஷியல் படாடு, நீ இப்போ நல்லா சம்பாரி, நல்ல கமர்ஷியல் படாடு. ஏன்னா வீட்டில் நான் வந்து ஒரு கோமாளி சொல்லுவா, நீ அழகான ஸ்கிரிப்ட்லாம் எழுதலாமே, எல்லாம் காமெடியெல்லாம் வருது, அதெல்லாம் வருது. ஆனால் நான் இந்த காலத்தை விட்டுட்டு போயிட்டேன்னா இந்த காலத்துக்கு வேறு எவனும் வரமாட்டான். இப்போயே அப்படி தான் இருக்குது. இந்த காலத்தில் நிற்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு வந்து மிகப்பெரிய பயம் என்னோடய மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கும்னு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் என்னை காப்பாற்றிக்கிட்டே இருக்குது, என்னுடைய தாய்மொழி தமிழ். இவ்வளோ விஷயத்தை நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, என் தந்தை எப்படி சகாயம் அவர்களை அவர் காண்பித்தாரோ, எப்படி அவர் லஞ்சத்தை தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தி நின்றாரோ, அதே போன்று நான் என் மகனிடம் சொன்னேன், தம்பி இதெல்லாம் தாண்டி இப்போ தாத்தா இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாரு. அது என் ஒய்ஃபோட அப்பாலாம் வந்து அவர்லாம் பெரிய இன்ஜினியர். எங்கள் அப்பா ஸ்டேட் கவர்மெண்ட்னா அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட், அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஜினியர். இப்போ இவங்களுக்கெல்லாம் மத்தியில் நான் என்னோடய பையனை வளர்க்கணும். என் பையன் வந்து 1வது சேர்க்க போகிறோம். சேர்க்க போகும்போது நான் தமிழ் வழி கல்வி அரசு பள்ளிங்கிறேன். உனக்கு என்ன பைத்தியமா, உன்கிட்ட காசு இல்லையா, நாங்கள்லாம் நல்லா சம்பாரிச்சிருக்கோம், ஏதோ எங்களால் ஃபீஸ் கட்ட முடியும், இவனுக்கு ஃபீஸ் கட்ட, ஏன்னா நான் படித்ததெல்லாம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். என்னவா இருந்தாலும் எங்கள் அப்பா எனக்கு கல்வியை பயங்கரமாக கொடுக்கணும்னு அவர் சம்பாரிச்ச பணத்தை பூரா எனக்கு கல்வியில் தான் போட்டார். 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. உண்மையாலுமே சொல்கிறேன், அந்த ஆங்கில வழி கல்வி என்ன கொடுத்துச்சுன்னா எனக்குள்ள பயத்தை மட்டும்தான் எனக்கு உண்டாக்குச்சு. இன்னொரு இடத்துக்கு என்னால் போக முடியுமா, இவனோட இவனை நல்லா சம்பாதிக்க முடியுமா, ஐயோ நான் சம்பாதிக்கணுன்ற அந்த ஓடக்கூடிய அந்த பயத்தை மட்டும்தான் கொடுத்துச்சே தவிர, நின்று கெத்த போராடக்கூடிய சகாயமய மாதிரி ஆட்களாக நான் தைரியத்தை கொடுக்குறேன். அப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா, நான் என் பையனை 1வது சேர்க்கும்போது நான் நினச்சேன், சரி என் பிள்ளைய வந்து அவனை வந்து ஒரு பயந்த சுபாவம் உள்ள ஒரு ஆளாக மாற்றக்கூடாது இந்த சமுதாயத்தில் அப்படின்ட்டு சண்டை போட்டேன். 2 மாதம் சண்டை நடக்குது எங்கள் வீட்டில். நான் வீட்டுக்கு போகல. நான் இப்போ ஒரு சின்ன ஸ்டூடியோ வச்சுருந்தேன், அங்கே போய் தங்கிட்டேன். நான் வீட்டுக்கு வரமாட்டேன், நீ என்னுடைய பையனை தமிழ் வழி கல்வியில் சேர்க்கறதுக்கு 2 குடும்பமும் சம்மந்தம் கொடுத்தா நான் வர்றேன்னு முடிவு பண்ணிட்டானுங்க. இவன் கண்டிப்பாக வீட்டுக்கு வரமாட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துட்டாங்க. தம்பியை கொண்டு போய் இன்றைக்கி தமிழ் வழியில் இன்றைக்கி அவன் வந்து 7வது படிக்கிறான். எங்கள் குடும்பத்திலேயே 7வது படிக்கிறான், அரசு பள்ளியில் தான் படிக்கிறான், தமிழ் வழி கல்வியில் படிக்கிறான். எங்கள் குடும்பத்திலேயே யாரை பார்த்தாலும் தைரியமாக நின்று பேசக்கூடிய ஒரே ஆள் அவன் மட்டும்தான். இதை என் குடும்பத்தாரே சொல்லிட்டாங்க, என்னால் பார்க்க முடியுது. அப்போ தான் எங்கள் அப்பாட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், அப்பா நீங்கள் ஒரு பிரச்சனைனா ஒருத்தர் லஞ்சம் கொடுக்க வந்தால் ஒருத்தனை அடித்து விரட்டுறீங்க, அந்த தைரியம் எங்கேருந்து வந்துச்சு? அம்மா ஒரு பிரச்சனைனா நடுவிதியில் நின்று கேட்குறாங்க, ரேஷன் கடையில் ஒரு பிரச்சனைனா சண்டை போடுறீங்க, உங்களுக்கெல்லாம் தைரியம் எங்கேருந்து வந்துச்சு நினச்சிட்டு இருக்கீங்க? அந்த கல்வி இல்லைப்பா, அந்த கல்வியை நீங்கள் கற்ற அந்த அந்த மீடியம், அந்த தமிழ் வழியில் நீங்கள் கற்ற கல்வி தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய தைரியத்தை கொடுத்துச்சு. என் பையனும் அதே மாதிரி தைரியமாக வரணுன்றதுக்காக நான் அவனை படிக்க வச்சேன். அவனுக்குமே இன்னும் ஐயா யாருன்னு நல்லா தெரியும், நான் ஐயாவை அடிக்கடி அவன்கிட்ட காமிச்சிருக்கேன். ஆனால் நான் அவனை இன்னொரு சகாயம் ஐயாவை உருவாக்க ஆசைப்படலை, உறுதியாக ஆசைப்படலை. என் மகன் எவ்வியரசனாக இந்த உலகத்தில் வலம் வர வேண்டும். அவனுடைய பெயர் எவ்வியரசனாக வர வேண்டும். ஐயா சகாயம் அவர் இருக்காங்கன்னா அவன் ஒரு எவ்வியரசனாக வரணும். ஆனால் அவருக்கு நிறையா, என்னுடைய மகளுக்கு நிறைய எடுத்துக்காட்டு வந்து நான் ஐயாவை சொல்லி தான் வளர்த்துருக்கேன். ஏன்னா இந்த தகவல் நான் இங்கே சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இதை தாண்டி இப்போ நம்ம இந்த படத்துக்குள்ளே போகலாம், இந்த பாராட்டு விழாக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா முதல்ல நான் வந்து மேதகு படம் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1 மந்தில் ஷூட்டிங் போனோம். ஒரு வேன் ஆக்சிடெண்ட்டு. நான் பைக்கில் போயிட்டுருக்கேன், ஒருத்தன் வேன் டோரை திறந்துட்டான். டக்குன்னு நின்றுட்டு இருந்த வேன் டோரை திறந்து, இன்றைக்கி அந்த தழும்பு கையில் இருக்கும், வேன் டோரை திறந்து எனக்கு ஆக்சிடெண்ட்டு. இந்த இது வந்து ஃபுல்லாக விலகிடுச்சு. இன்னும் ஒரு 1 மந்தில் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். நான் டாக்டர் சொல்லிட்டாரு, மினிமம் 3 மந்த்ஸ் நீங்கள் வந்து அந்த கட்டோட படுத்திருந்தா தான் உங்களுக்கு வந்து சரியாகும்னு சொல்லிட்டார். ஆனால் நான் ஸ்டாப் பண்ணல. ஃபஸ்ட்டு தான் விழுந்துச்சு. தமிழ் தேசியத்துக்குன்னு முதல்ல ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்படும் போது அடி முட்டியில். அப்புறம் டாக்டர்கிட்ட போனால், தம்பி வெறும் 15 டேஸ் தான் ஆகுது, நீங்கள் ரிமூவ் பண்ண சொல்கிறீங்க, என்ன பண்ணுவீங்க? இந்த ஜவ்வு ஒட்டாது உங்களுக்கு, அது ஒட்டாமல் போனாலும் போயிட்டு போகுது. நான் முடிவு பண்ணிட்டேன், இதை நான் விட்டேன்னா திரும்ப யாரும் வரமாட்டாங்க டெக்னீஷியன்லாம், நான் இந்த படத்தை எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த படத்தை ஷூட்டிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டிக்கு வச்சு தான் அந்த படமே எடுத்திருப்பேன். அந்த படம் ஃபுல்லாகவே நொண்டி தான் அந்த படம் முடிக்கிற வரைக்குமே, போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்குமே நான் இப்படி தான் ஃபுல்லாக அந்த படமே எடுத்திருப்போம்.
அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சா. அப்புறம் எப்பாடுபட்டு ரிலீஸ் கொண்டு வந்தேன். ரிலீஸ் பண்ண முடியாத சூழல், பெரும் பிரச்சனை. அப்படியும் பண்ணோம். அதுக்கப்புறமேல அது வந்து மேதகு 2 எடுக்கணும்னு சொல்லி அது ஒரு பிரச்சனையாக போய் அந்த படமும் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. இந்த படம் பிளாக் ஷீப்பில் ஓரளவுக்கு வெற்றியானுச்சு. அது பொருளாதார ரீதியாக வெற்றியானுச்சுன்னா வெற்றியாச்சு. அதுக்கடுத்து இந்த சல்லியர்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ தான் அண்ணன் ராவணன் அண்ணன் உள்ளே வந்தாங்க. அப்போ அந்த சல்லியர்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு சிக்கல் என்னென்னா, ஸ்கிரிப்ட் சொல்லியாச்சு, சைன் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. ஷூட்டிங் போகிற நேரத்தில் காசு இல்லை. உண்மை, கருணாசன்கிட்ட காசு இல்லை. நாங்கள் டேட்லாம் வாங்கிட்டோம், ஆக்டர்ஸ் எல்லாத்தையும் டேட் வாங்கிட்டோம், டெக்னீஷியன் டேட் வாங்கிட்டோம். அவங்களாம் டேட் மாற்ற முடியாதுன்றாங்க. எல்லாத்தையும் டேட் வாங்கி எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போதைக்கு காசு இல்லை, கொஞ்சம் தள்ளி போடலாமான்னு கேட்குறாரு. அண்ணா இல்லை, அதெல்லாம் தள்ளி போட முடியாதுன்னா நான் வேணா, ஒரு அண்ணன் என் கூட இருக்கார், அவர் மிகப்பெரிய தமிழ் தேசியவாதி. அந்த ஆடை அப்போ தான் கூட்டிகிட்டு வந்தோம். அந்த ஆடு தான் அண்ணா ராவன் அண்ணா. உண்மையாலுமே அப்படி தான் கூட்டிகிட்டு வந்தேன் சொல்ல போனால். ஆமாம், என்னென்னா தமிழ் தேசியம் இப்படி ஒரு கதை பண்ண போகிற உடனே அண்ணன் சரின்ட்டாங்க. அப்புறம் அண்ணன் கொடுத்த அந்த 10 லட்ச ரூபா வச்சு தான் முதல்ல நாங்கள் வந்து ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். இவர் கொடுத்த அந்த பணத்தை வச்சு தான் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் ஷூட்டிங் போக போக அப்புறம் கருணாசனை உதவி பண்ணாங்க. ஷூட்டிங் எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறமேல முதல்ல சீமானன்ட்ட வந்து இந்த படத்தை போட்டு காமிச்சோம். இந்த சல்லியர்கள் திரைப்படத்துக்கான முதல் பாராட்டு விழா எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் வச்சது. அப்போ கூட நான் சொன்னேன், இப்போ சமீபத்தில் ஒரு பிரச்சனையில் கூட சொன்னேன், ஆனால் சில நேரங்களில் என்கிட்ட வந்து யார் தமிழர்னு கேட்குறாங்க. நான் என்னுடைய படத்தை வச்சே பதில் சொல்கிறேன். சல்லியர்கள் படத்துக்கு எவெல்லாம் பாராட்ட வர்றாங்களோ, யாரெல்லாம் தடையை எதிர்த்து பேசுகிறாங்களோ பச்சை தமிழர்கள். நீங்கள் அதை வந்து யோசிக்கவே வேண்டாம். இன்ன வரைக்கும் அப்படி தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த பாராட்டுகள் வந்து கிட்டத்தட்ட எனக்கு இது ஒரு 4வது 5வது மேடை எனக்கு இது வந்து பாராட்டு விழாங்கிறது. அப்போது இந்த படம் வந்து அண்ணா பாராட்டினதுக்கு அப்புறமேல இந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணலான்னு பேசும்போது, அதுக்கப்புறம் தான் நான் அண்ணன் ராவணன் அண்ணன், அப்புறம் வந்து சிவகங்கையிலேருந்து அண்ணன் பேர் வந்து கார்த்தி. ஸோ ஆமாம், அது பரமக்குடிலேருந்து அண்ணன் கார்த்தி. நாங்கள்லாம் போய் அண்ணன் நேரில் பார்த்து சந்திச்சு, ஆனால் இந்த மாதிரி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா, இல்லை நான் ஒருத்தர் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் அண்ணனுக்கு ஒரு தடவை போட்டு காமிச்சோம். அவர் போட்டு காமிச்ச அன்னையிலேருந்து இந்த படத்தை வந்து நான் எப்படியாவது ரிலீஸ் பண்ணி தரேன்னு சொல்லி வெம்பாடுபட்டதில் ரொம்ப முக்கியமான ஆள் அண்ணன் சுரேஷ் காமாட்சி அண்ணன். அதுலேயும் தொடர்ந்து இந்த படத்துக்கு ஏகப்பட்ட சிக்கல் எல்லா பக்கத்துலேருந்தும், அது வந்து ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், எல்லா பக்கத்துலேருந்து சிக்கல். நான் அண்ணனுக்கு அனுப்பிச்ச வாய்ஸ் மெசேஜ்லாம் இப்போ கூட திரும்ப கேட்பேன். ஒன்றே மட்டும் தான் சொல்லுவேன் சுரேஷ் காமாட்சி அண்ணன்ட்ட, அண்ணே ரொம்ப பாடுபட்டுட்டேன், தயவு செஞ்சு விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க, நீங்கள் தயவு செஞ்சு கூட இருங்க, எப்படியாவது ரிலீஸ் பண்ணுறோம், நீங்கள் மட்டும் கூட இருங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து அண்ணங்கிட்ட நான் அது வந்து கெஞ்சாத நாட்களே இருக்காது. அப்படியான விஷயங்கள்லாம் தாண்டி இந்த படம் வந்து வெளியில் வந்து நிற்கும் போது தியேட்டர் கிடைக்கல. அங்கே ஒரு பிரச்சனை. சரி, இந்த படத்தை எப்படியாவது நம்ம ரிலீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லி நம்ம வந்து ஃபுல்லாக ஓடிடிக்கு போகும்போது அது ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம்ங்கிறனால ஓரளவுக்கு எங்களுக்கான அந்த எக்கனாமிக் வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது அண்ணன் தான் லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்காக தான் எல்லாருமே காத்திருக்கோம். ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த படம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தாண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு பாராட்டு எல்லாம் வைக்கும்போது இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு போயிடுச்சு. இது வந்து எனக்கு இப்போ நடக்கலை, இதுக்கு முன்னாடி ஒரு பாராட்டு விழா வச்சுருந்தாங்க வெள்ளூரில். நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க, எல்லாரும் பேசினாங்க, டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க, கரண்ட் இருந்துச்சு. சல்லியர்கள் திரைப்பட இயக்குனர் கிட்டனோடனே கரண்ட்டு போயிடுச்சு. அடுத்த செகண்ட் கரண்ட்டு போயிடுச்சு. எனக்கு இன்றைக்கி அப்படி தான் தோணுச்சு, ஆஹா என்னடா இது, அடுத்து நம்மளை வந்து இங்கே இது கூப்பிட போகிறாங்க, மேடைக்கு கூப்பிட போகிறாங்க, திரும்ப கரண்ட்டு போகுதே அப்படின்னு. அது பார்த்தா சரி ஓரளவுக்கு கரண்ட்லாம் செட் பண்ணி ஐயாவே கீழே இறங்கி வந்துட்டாங்க. அவங்க ஈபிக்காரன் எல்லாத்தையும் பிடிச்சி எல்லாம் திட்டி மேலே வந்தால் சரி என்னமோ இன்றைக்கி நம்மளை பாராட்டிடுவாங்கன்னு நினச்சா மைக்கு போயிடுச்சு. சரி, இது வந்து நான் அதான் நினச்சேன், ஐயா ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன், நீங்கள் உங்கள் பொறுப்பாளர்களை யாரும் நீங்கள் வந்து கடிஞ்சிக்க வேண்டாம், அவங்க நல்லபடியாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் முதல் காரணம் நான் தான். நீங்கள் யாரை பாராட்ட கூப்பிட்டீங்களோ அவன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். நம்ம போகிற எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஏன்னா நம்ம தாங்கி செல்லக்கூடிய கொள்கைகள் அந்த மாதிரி. அதனால் நீங்கள் யாரையும் திட்டிடாதீங்க, இதுக்கு முதல் காரணம் நான் தான். ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு கூப்பிடாம சுரேஷ் காமாட்சி அண்ணனையே உங்களை மட்டும் கூப்பிட்டுருந்தீங்கன்னா பல பலன்னு கரண்ட் இருந்திருக்கும். உண்மையாலுமே இருந்திருக்கும்.